முதல் தரமான ராஜயோகத்தை இந்த உச்ச சுக்கிரன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இவ்வளவு நாள் பஞ்சரான ஓரளவுக்கு சுத்தமா எல்லா விஷயங்களையும் இழந்த கஷ்டப்பட்ட இனி திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரிசையா குட் நியூஸ். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது சந்தோஷமாகவும் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாகவும் நம்மளுடைய வெற்றியின் தொடக்க புள்ளியாகவும் வருகிறது. இப்ப நம்ம போற இடங்களில் எல்லாம் போற விஷயங்களில் எல்லாம் அதற்குண்டான நபர்கள் இருப்பது, கதவை திறந்து விடுவது, நாம் அனுகூலமாக கம்ஃபர்டபுளாக பயணிப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். திருமணமான நபர்கள் புத்திரஸ்தானாதிபதி உச்சம். அப்போ இது நாள் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்தேன், பரிகாரம் செய்தேன், பலன் கிடைக்கவில்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குட் நியூஸ் என்பது கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில். இப்போ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது நாமும் நமக்கு அட்ராக்ஷனும் ஈர்ப்பும் பொலிவும் பிரகாசமும் உல்லாசமும் கொடுக்கக்கூடிய உச்ச கிரகத்தின் சேர்க்கை. அது 3ஆம் இடம் காம திரிகோணத்தில் வருகிறது. இந்த இடத்துல என்ன நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம் பயணம் செய்யும் பொழுது, குறிப்பா நாம் வெளியூர்களுக்கு போகும் பொழுது, வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது கண்டிப்பா ஏதாவது ஒரு அன்வான்ட் ப்ரொபோசல் நமக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சம் அடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேரப்போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேரப்போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம். இந்த பதிவில் மகர ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை இந்த உச்ச சுக்கிரன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இவ்வளவு நாள் பஞ்சரான ஓரளவுக்கு சுத்தமா எல்லா விஷயங்களையும் இழந்த கஷ்டப்பட்ட இனி திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரிசையா குட் நியூஸ். என்னன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் இப்பொழுது சனி பயிற்சி, 2 மாசத்தில் குரு பயிற்சி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பான அனுகூலமான பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்னு வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய வெற்றி
வெற்றி ஸ்தானத்தில், அதுவும் முதல்ல வெற்றி ஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரம், அப்புறம் உங்க நட்சத்திரம் தனஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரம், உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியோடைய அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். அவர் உங்களுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்களுடைய அதிபதி சாட்டனுடன் சேர்ந்திருக்கிறார். அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய அந்த தேஜஸ், அந்த பிரைட்னஸ், அந்த ஓரா, அந்த பிரகாசம், அந்த சாட்டானுடைய இருள் தன்மை நீங்கி ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவது, அட்ராக்ஷனாக இருப்பது. இதுல நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து, பயணம், பயணத்தால் லாபம், ஆதாயம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது சந்தோஷமாகவும், நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாகவும், நம்மளுடைய வெற்றியின் தொடக்க புள்ளியாகவும் வருகிறது. இப்போ நம்ம போற இடங்களில் எல்லாம், போற விஷயங்களில் எல்லாம் அதற்குண்டான நபர்கள் இருப்பது, கதவை திறந்து விடுவது, நாம் அனுகூலமாக கம்ஃபர்டபுளாக பயணிப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். யாரெல்லாம் தொழில் போய்விட்டது, மூட போகிறேன், சாவியை போய் நான் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த தொழிலை எடுத்து நடத்தும். திருமணமான நபர்கள், புத்திரஸ்தானாதிபதி உச்சம், அப்போ இது நாள் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்தேன், பரிகாரம் செய்தேன், பலன் கிடைக்கவில்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குட் நியூஸ் என்பது கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில். இதையும் தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி இருக்கு, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்குள்ள டிஸ்பியூட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்குள்ள டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம், சந்தோஷம், அதன் மூலம் பாக்கியம். இந்த 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பொருள் நம் கையை விட்டு போவது, அதன் மூலம் லாபம் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு நல்ல பொருளை, ஒரு லக்ஸரியான பொருளை நாம் இது காலகட்டங்களில் வாங்குவது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி 2ஆம் இடத்தில் நமக்கு அனுகூலமான பலனை கொடுப்பார். அவர் குரு பார்வையில், குரு மங்கள யோகமாக வந்து அமர்கிறார். இப்போ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது நாமும் நமக்கு அட்ராக்ஷனும், ஈர்ப்பும், பொலிவும், பிரகாசமும், உல்லாசமும் கொடுக்கக்கூடிய உச்ச கிரகத்தின் சேர்க்கை. அது 3ஆம் இடம் காம திரிகோணத்தில் வருகிறது. இந்த இடத்துல வந்து என்ன நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம் பயணம் செய்யும் பொழுது, குறிப்பா நாம் வெளியூர்களுக்கு போகும் பொழுது, வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது கண்டிப்பா ஏதாவது ஒரு அன்வான்ட் ப்ரொபோசல் நமக்கு வரும். ஏன்னா இது காலகட்டங்களில் நம்மளே பளிச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா, ஒரு தோற்ற பொலிவு இருக்கிறது. அப்போ அந்த ப்ரொபோசல் நம்மை ஏதாவது ஒரு பினான்சியல், இல்லைன்னா ஒரு லவ், இல்லைன்னா ஒரு லிவிங் டுகெதர், இல்லைன்னா ஒரு காதல் மோசடி, இந்த மாதிரி நம்மை யாராவது ஒருவர் இன்டியூஸ் பண்ண வைப்பார். குறிப்பா அது பினான்சியல் மேட்டர்ல அதிகமாக இருக்கும். ஏன்னா இது காலகட்டங்களில் தனகாரகன் குரு நமக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால், அப்போ நாம் இந்த முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், புது ப்ரொபோசலாக இருந்தாலும் கொஞ்சம் நம்மை நாம் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. என்ன பண்ணணும் அப்படின்னா, யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது. பொது விஷயங்கள், பொது ப்ரொபோசல் வந்துருச்சுன்னா யோசிச்சு சொல்றேன், வீட்டில் அப்பாட்ட கேட்டு சொல்றேன், இல்லை திருமணமான நபர்களா இருந்தா லைஃப் பார்ட்னர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லேசா கொஞ்சம் அந்த கழுவுற மீனில் ஒரு நழுவுற மீனாக இருப்பது. இதையும் தவிர இங்கு சுக்கிரன்கிறவர் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்ப அவர் வந்து தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தொடர்பு அப்படிங்கிறது, அவருக்கு ஒரு ஆதாயம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடன் நெருக்கமாக பழகுவார். ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணுங்கிறதுக்காக, அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வலை, ஒரு லவ் வலையை கூட வீசுவார். கவனமாக அதில் சிக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக பயணிப்பது
ஒரு லாங் டேர்ம்ல அனுகூலமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மைண்டை கண்ட்ரோல் செய்தால் போதும். அதாவது ரொம்ப நேரம் பசியில் இருக்கிற ஒரு நபருக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் மீல் கொண்டு வந்து வச்சா இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமாங்கிற மாதிரி நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் டைவர்ட் ஆகிவிடும். மாதிரி டைவர்ட் ஆகாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பயணித்தால் இந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.